எதிரி. அதாவது ஒரு தலைவன் எப்படி செயல்பட வேண்டுமோ அதை ஆரம்பத்துல இருந்தே அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அதனாலதான் நான் திருப்பி சொல்றேன், இந்த மாதிரி இஷ்யூஸ்ல அண்ணா ஒரு இன்சிடென்ட் நடக்கிறதுன்னு சொன்னா அடுத்த அரை மணி நேரத்துல அண்ணாமலையுடைய அறிக்கை வரும். ஒரு இன்சிடென்ட் நடக்கிறது அப்படின்னு சொன்னா உடனே பிஜேபி ஆபீஸ்ல இருந்து யாராவது ஒருத்தர் அதை பத்தி பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஏடிஎம்கே பேசுறாங்களா, நீங்க கேக்குறீங்களே ஏடிஎம்கே தான் பிரதான கட்சி இணையான கட்சி அப்படின்னு, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏடிஎம்கே இஸ் ஃபெயிலிங் இன்டு இன்சிக்னிஃபிகன்ஸ். அதை நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல தன்னைத்தானே, அதாவது யாராவது ஒருவர் டிஎம்கேக்கு எதிர்கட்சி அப்படின்னு யாராவது தன்னைத்தானே நிறுத்திருக்காங்கன்னு சொன்னா அது பாரதிய ஜனதா கட்சி தான். அதுவும் அண்ணாமலை வந்த பிறகுதான் நடந்திருக்கு. அதனால அதுதான் நான் சொல்றேன் திருப்பியும் இந்த அண்ணாமலையை எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிறது டிஎம்கேக்கு தெரியல. இந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு தலைவர் தோன்றி விட்டாரே, இனிமேல் நம்மளுக்கு பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க இன்னும் உணரல. ஒரே ஒரு